நான் வந்து திங்க் மியூசிக், சன் நெக்ஸ்ட், சோனி லைவ், அதுக்கப்புறம் ஆதித்யா டிவியோடைய யூடியூப் சேனல், இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கெலாம் வந்து நான் கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்லேயே கிரெடிட் கொடுத்தா போதுமா, இல்லை இந்த மாதிரி ஓரலாக சொன்னால் ஓகேவா அப்படின்லாம் வந்து எனக்கு தெரியல. இது ஜஸ்ட்டு ஒரு சேஃப்டிக்காக சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பெருசாக எடிட்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுனால நானே ஒரே ஒரு பேஜை மட்டும் என் சேனல் லோகோவாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆனால் இந்த வாட்டி சில மூவி கிளிப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு சேஃப்டிக்காக தான் இதெல்லாம் சொல்கிறது. எங்கே இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வியூஸ் போக ஆரம்பித்த உடனே ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸோ இல்லை காப்பிரைட் ஸ்டேக்கோ கொடுத்துருவாங்கன்ற பயம்தான். ஏன்னா நானே கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக சிறுக சேர்த்து வச்ச வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு தான் இது. அது இந்த மாதிரி ஒரு அல்பத்தனமான ஆசைக்காக ஒரேடியாக நான் இழக்க விரும்பலை. மற்ற வாய்ஸ் ஓவர் யூடியூப் சேனல் மாதிரியே இந்த வீடியோவுக்கும் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்காக டிஸ்க்ளைமர்லாம் போட்டிருக்கேன். இருந்தாலும் சும்மா ஒரு சேஃப்டிக்கு சொல்கிறேன். எப்படி ஆரம்பத்துலேயே பாஸாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு உடனே காலில் விழுறதெல்லாம் நம்மளால தான் முடியும்ல. சரி, ஓகே, மொக்க போட்டதெல்லாம் போதும். இப்போது டைரெக்டாக நம்ம சேனலில் எப்படி இன்ட்ரோ கொடுத்து ஆரம்பிப்போமோ அந்த மாதிரி ஆரம்பிப்போம். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலோடைய 100th வீடியோ அண்டு நம்ம சேனல் ஆரம்பித்து இதோட 2வது வருஷத்தை நோக்கி கால் எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிற விதமாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு Q&A செஷன் வந்து பண்ணலாம் நம்ம வியூவர்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸோட அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருந்துச்சு. அதுக்காக 21 20 எனக்கு எந்த டேட்டுன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்து என்னுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற கொஸ்டின்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அங்கே வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறது தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. சரி, வித்தவுட் டிலே வாங்க ஒரு கொஸ்டினாக போயிட்டு பார்ப்போம். பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும். அது என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு Q&A எபிசோடு வந்து போடுறப்போ நிறைய பேர் அவங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கு ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் சில பேருக்கு வந்து அது ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எதுக்கு என்னுடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க. அது கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி மனஸ்தாபமாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அவங்கவுங்க கேட்ட கொஸ்டினை மட்டும் நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். அவங்களுடைய யூசர் நேம் வந்து நான் வந்து எரேஸ் பண்ணிடுவேன். ஸோ அவங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணாமல் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறதுனால யார் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அவங்க அதை பார்த்து அவங்களுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத அவங்க கேட்டுப்பாங்க. அதே சமயம் அவங்களுடைய பேரையும் மென்ஷன் பண்ணாத மாதிரி ஆயிடுச்சு. இது ஓகே தானே கேட்குறவங்களுக்கு? அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணி அதில் கொஸ்டின்ஸை வந்து ஷேர் பண்ணவங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க இப்போது ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். படிடா, இந்த கமெண்ட்டை வந்து யார் ரைஸ் பண்ணியிருப்பா அப்படிங்கிறது நான் பேரை மறைச்சிருந்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வியூவர்ஸ் நீங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இவன் பேர் வந்து நான் ஓப்பனாகவே போட்டிருக்கேன். இவன் தப்பாக நினச்சாலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதாவது இவனுக்கு வந்து நம்ம சேனலில் படிடா பரமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு எபிசோடில் வந்து இவனை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி இவன் வந்து என்னை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான், மன உளைச்சலுக்கு ஆளாக்குறான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஷேர் பண்ணியும் திரும்பி இதே மாதிரி கொஸ்டினை தான் கேட்டு வச்சுருக்கான். இட் இஸ் அன் அன்வான்ட் ஸ்டேட்மெண்ட் irrelevant to the current situation. நானே எப்போயாவது தான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன், அப்பயும் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணுறது? உனக்கு என்ன, நான் படிக்கணும் அவ்வளோதானே, நான் படிக்கிறேன். நீ நல்ல விதமாக சொல்கிறியா இல்லை என்னை கலாய்க்கிறதுக்காக சொல்கிறியா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இதை நான் ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நான் படிக்க ட்ரை பண்ணுறேன். போதுமா? ஹாப்பியா? வாட் இஸ் த கண்டென்ட் டிட் யூ லைக் மோஸ்ட் இன் யுவர் வீடியோஸ்? ஆஹா, கொஸ்டின்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கணும். இதுக்கும் முன்னாடி ஒருத்தன் கேட்டு வச்சுருந்தானே, சரி அது எதுக்கு திரும்பி ஞாபகப்படுத்திக்கிட்டு. நான் பண்ணதுலேயே எனக்கு பிடிச்ச கண்டென்ட்னா பலதுக்குதே. எது சொல்கிறது? இந்த சூர்யா கூட சேர்ந்து 2 பாட்காஸ்ட் போட்டது, அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு ஒரு எபிசோட் போட்டது, அதுக்கப்புறம் கோலிவுட்டில் ரிலீஸ் ஆன படம்லாம் எடுத்து லிஸ்ட்டு போடுறது, அப்புறம் என் ஸ்கூல் க்ரஷை பற்றி 2 எபிசோட் போட்டது, இது எல்லாமே எனக்கு பிடிக்கும். நான் உன்கிட்ட ஒரு வீடியோ தானே கேட்டேன், நீ என்னை இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுக்குற? சேனலுக்கு எதுவும் பில்டப் கொடுக்குறியா? இல்லைங்க, நான் பண்ணுற முக்கால்வாசி வீடியோ எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறேன்.
உண்மையாலே நான் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும். ஏன்னா என்னுடைய மோட்டிவே வந்து இந்த மாதிரி நிறைய வியூஸ் வாங்கணும், சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஏற்றணும் அப்படின்லாம் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயின் மோட்டிவாகவே இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட் சேனலே வந்து ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே போக போக இந்த ட்ரெண்டிங்காக இருக்க விஷயத்தெல்லாம் வந்து எடுத்து பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நானே ஃபீல் பண்ணி அதை பற்றியெல்லாம் எடுத்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த ரேண்டம் சேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரீஸ் வந்து ஒன்று இருக்குது நம்ம சேனலில். அதில் வந்து அந்நேரத்துக்கு நாட்டில் ஊருக்குள்ளே என்னென்னலாம் நடந்திருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து என்னுடைய ஒப்பீனியன் என்னவோ அதை வந்து சொல்லி வைப்பேன். அது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி நம்ம ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக கேட்குற ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற ஒரு விஷயந்தான். அதனால் அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் மட்டும் எனக்கு மோஸ்ட்டாக பிடிக்காது. அண்ட் அது ஆடியன்ஸுக்குமே பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரியே மோஸ்ட்டாக அந்த மாதிரியான வீடியோஸ்க்கெலாம் என் சேனலில் வியூஸ் வந்து அவ்வளோவா போகிறது கிடையாது. சில வீடியோஸ் தான் வந்து கொஞ்சம் வியூஸ் வந்து போயிருக்கும். மற்றபடி லைஃப் ஸ்டோரி பாட்காஸ்ட்டும் அதுக்கப்புறமா மூவிஸோடைய ரிவ்யூஸ்ன்னு வந்துட்டால் என்னெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது. அதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவேன். இருந்தாலும் பர்டிகுலராக நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு வீடியோவை மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் சூர்யா கூட நான் சேர்ந்து அப்லோட் பண்ண எபிசோட்ஸ் தான். அரியர் பாவங்கள்னு சொல்லிட்டு அது மட்டும் பண்ணோமா, இல்லை இதுக்கு முன்னாடி ஸ்பாட்டிஃபைலையுமே கூட வேறு ஒரு கண்டென்ட்டை வச்சு நாங்கள் பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அப்படி டெக்னிக்கலாக பார்த்தா அவனும் நானும் சேர்ந்து ஒரு 2 எபிசோட் பண்ணியிருப்போம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஹோஸ்ட்னா இந்த பாட்காஸ்ட்டில் வந்து ஒரு 4-5 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு 1 ஹவருக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பாட்காஸ்ட் எபிசோடை வந்து போட்டு அதில் வந்து நம்மளே அந்த எபிசோடை வந்து லீட் பண்ணி ஒரு ஹோஸ்ட்டாக பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் அதுக்காக சில பேர்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் போயிட்டு கேட்டேன்னா நிறைய பேர் அதுக்கு முன் வர மாட்டாங்க. அதுக்கு அவங்களையும் தப்பு சொல்லிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ நம்ம அவங்கள கம்பல் பண்ணால் அது நம்ம தப்பாயிடும். அதனால் நம்மளால் ஜஸ்ட்டு கேட்க தான் முடியும். அப்படி அவங்க முடியலைன்னு சொல்லிட்டாலும் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க போயிட வேண்டியதான். அப்படி சில பேர் இதெல்லாம் தேவையில்லாத வேலை, எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறப்போ அந்த கூட்டத்துக்கு மத்தியில் சூர்யா மட்டும்தான் நான் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டு எனக்காக ஒரு பாட்காஸ்ட் பண்ண முன் வந்தான். அதனால் அந்த கண்டென்ட் தான் எனக்கு வந்து என்னுடைய சேனல்லே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் கண்டென்ட் அப்படின்னு நான் கருதுறது. இப்போது அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். லைஃப் ஆஃப்டர் டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு ப்ரோ. இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக இதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். லைஃப் ஆஃப்டர் டிகிரி எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி மோட்டிவேஷனே இல்லாமல் கொஞ்சம் கண்ணா பின்னான்னு, அது எப்படி சொல்கிறது, ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ளேஸில் இருக்குன்னு சொல்லுங்கள் தம்பி, சம்திங் லைக் தட். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பேஸுங்கிறது ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் நம்ம கொஞ்சம் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஆனால் நான் வந்து இப்போது அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டைமில் தான் ஏன்னு தெரியல அதை வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு மாதிரி க்ளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி சொல்கிறது, இப்போது தமிழில் ஒரு விஷயத்த சொன்னால் கேவலம், இங்கிலீஷில் சொன்னால் பந்தான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லிட்டு போகலாம். ஆனால் நிறைய பேர் இப்போ வந்து அது அன்எம்ப்ளாய்மெண்ட் பேஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் இயரா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஸ்கூல் படிக்கிறப்போ, காலேஜ் படிக்கிறப்போலாம் வந்து நம்மலாம் ஒரு யூனிஃபார்மிட்டியை, ஒரு டிசிப்ளினை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் அதை தான் வந்து நம்ம லூப் அப்படின்னு வந்து ஒரு பேர் வச்சுருப்போம் அதுக்கு. அதாவது காலையில் டைமுக்கு எந்திரிக்கிறதுக்கு, ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கிளம்பி போகிறது, கிளாஸில் உட்கார்றது, ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சோடனே திரும்பி அங்கேருந்து வீட்டுக்கு வர்றது, எதனா அசைன்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை பண்ணி முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டு படுத்து தூங்குறது, திரும்பி அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு போகிறது. இந்த மாதிரி வீக் டேஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம லூப்புன்னு பேர் வச்சுருப்போம். ஆனால் அதுதான் வந்து ஒவ்வொரு மனுஷனும் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்மளை பெருசாக அந்த மாதிரி இந்த டைமுக்கு தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இல்லை. அப்படிங்கிறதுனால
நம்மளே டேக் இட் கிராண்டடாக எடுத்துக்கிட்டு எப்போ வேணாலும் எந்திரிக்கிறது, நைட் எப்போ வேணாலும் தூங்குறது, எதையாவது பண்ணணும்னு யோசிச்சா அதை இன்றைக்கி வேணாம் நாளைக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இருக்கிற டைம் வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே நல்லாயிருக்கும் தான் நான் சொல்ல வர்றது. இப்போ வந்து ஆஃப்டர் டிகிரிக்கு அப்புறமா தான் இதெல்லாம் நான் பட்டு ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் ரியலைஸ் பண்ணது. ஒருவேளை நீங்கள் ப்ரீ ஃபைனல் இயர் ஃபைனல் இயரில் தான் இருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயாவது உங்களுடைய ஃப்யூச்சருக்கான ஸ்டாண்டர்டை ஏதாவது எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி பயப்பட தேவையில்லை. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்கூல் முடித்த உடனே என்ன டிகிரியை வந்து சூஸ் பண்ண போகிறீங்களோ அதில் தான் வந்து உங்கள் லைஃபே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. கொஞ்சம் கிளீஷேவான அட்வைஸ் தான், ஆனால் உண்மை அதுதான். என்னன்னு சொல்லப்போனால், இப்போ நீங்கள் ஒரு டிகிரியை வந்து எடுக்கிறீங்க, அது வந்து 12வது வரையும் படித்தேன், 13வதுன்னு ஒன்று இல்லை, அதனால் நான் இந்த டிகிரியை சூஸ் பண்ணி இதில் ஒரு 3-4 வருஷம் வந்து நான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எடுத்திங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஒரு வேளை நீங்கள் ஆசைப்பட்டு ஒன்று எடுக்கணும்னு ட்ரை பண்ணி சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீங்கள் வேறு ஒரு டிகிரியை சூஸ் பண்ணுறதாவே இருந்தாலும், அதை நீங்கள் முடித்த பிறகு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் சேர போகிற டைமில் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷன் இருக்கும், போகிறதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும். அவ்வளோதான். எனக்கு மனசில் பட்டதை வந்து நான் சொல்லிட்டேன். சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போப்போ கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இந்த கொஸ்டினை கேட்டிருக்கிறது வேறு யாரும் இல்லை, என்னுடைய ஜிம்மேட் தான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு பேஸ் வந்து உங்களுக்கு அமையுது அப்படின்னா, அந்த மாதிரி பீரியடில் வந்து உங்கள் பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கான சில வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா, அதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அதுக்கு வந்து உங்களால் ஜிம்முக்கு போக முடிஞ்சால் ஜிம்முக்கு போகலாம், இல்லை அவுட்டோரில் எதனா கேம்ஸ் விளாட்ணுன்னா விளாட்லாம். அப்படி இல்லை எதுவுமே உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா ஒரு வாக்கிங் கூட போகலாம். இந்த வாக்கிங்லாம் போகிறப்போ இப்போ தான் வந்து ரீசெண்டாக நிறைய பேர் நான் நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னா, இந்த 10K ஸ்டெப்ஸ் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வந்து கூட எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸ் போட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுனே போவாங்க. அப்படி பாட்டு கேட்டே போகிறது கூட ஒரு விதத்தில் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரோட்டில் போகிறப்போ ஒரு வேளை அது உங்கள் கவனத்தை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். குண்டு குழி அதுக்கப்புறமா ரோட்டில் வர வண்டிங்களெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் போய்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த பார்ட்ஸை போட்டுட்டு தாராளமாக போகலாம். இல்லை என்னுடைய வீட்டு சைட்லேயே தான் நடக்கிறேன், மொட்டை மாடியில் நடக்கிறேன் அப்படின்னா அது உங்கள் விஷ் தான். ஆனால் இந்த 10K ஸ்டெப்ஸை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் பார்த்துட்டே போகிறது இருக்குல்ல, ஆக்சுவலாக அப்படி வந்து அந்த 10Kவை வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த டேவே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு அது வந்து ஒரு டோபமைன் க்ரியேட் ஆகும். அது வந்து நெக்ஸ்ட் டேக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னா கூட சில சமயங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லைன்னு தான் நினைப்பேன். ஏன்னா இந்த வாக்கிங் பீரியடில் வந்து இந்த மொபைல் ஃபோன் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்மளே ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக ஒரு வாக் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து மேக்ஸிமம் ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் நடக்கிறப்போ பிரிஸ்காக ஒரு வாக் போயிட்டு உங்களுக்கு வந்து வேர்த்துச்சு, உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் அன்றைக்கி டேயில் வந்து ஓகே கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு வந்து 10Kல வந்து ஐயோ ஒரு 998 தான் வந்துச்சு, இன்னும் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்லாம் வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு மனசுக்கு பட்டதை சொல்கிறேன். அதாவது ஸ்டார்டிங்கில் தான் இந்த மொபைல் ஃபோன் ஏர்பாட்ஸ்லாம் இல்லாமல் நடந்து போகிறதுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும், சுற்றி எல்லோரும் உங்களையே பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு பழகிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போக போக ஜாலியாக இருக்கும், நீங்களே பிரிஸ்காக ஒரு வாக் போவீங்க. சரி, இப்போது இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவோம். நான் வந்து திரும்பி கார்டியை வந்து பழைய மாதிரி எப்போ வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜஸ்லலாம் வந்து ஆக்சுவலாக டயட்டையும் கார்டியோவையும் மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பாடியில் தெரிய ஆரம்பித்த சேஞ்சு, அதுக்கப்புறமா ஜிம்முக்கு போனது, அதுக்கப்புறம் அங்கே என்னுடைய ஜிம்மேட்ஸ் கூடலாம் வந்து சேர்ந்து இந்த மசில் பில்டிங்க்கான சில ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து புதுசாக கற்றுக்க ஆரம்பிச்சிது. அதனாலே வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா, கொஞ்சம் திமிர் எடுத்து போயிட்டு சரி பாடி நல்லா தானே இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் சீட் டே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் முன்னாடி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த அந்த டயட் வந்து இப்போ கொஞ்சம் குழஞ்சி போச்சு.
அதனால் பாடியில் வெயிட் ஏறவும் செய்யாமல் இறங்கவும் செய்யாமல் இப்போ ஸ்டேபிளாக ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட ஃபேட்டை லாஸ் பண்ணால் மசில் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஜிம்மேட்ஸ் வந்து அடிக்கடி எனக்கு சஜஸ்ட் பண்ணுறது. அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இவரும் வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். நான் கூடிய சீக்கிரம் கார்டியோ அண்டு மசில் பில்டிங் ரெண்டுத்தையுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பாடியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்டு ஃபைனல் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். சேனல் நேம் என்ன? என்னடா கேட்ட? சேனல் நேம் என்னன்னு கேட்டேன். லிஸ்ட்லேயே இருந்துட்டு என் சேனல் நேம் தெரியாமல் இருக்கிற ஆளை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணி ஸ்டோரிஸில் இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா வீடியோவுக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணினே இருப்பேன். அப்படி இருந்தும் திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து கேட்குறத பார்த்தா தான் எனக்கு வந்து பக்குன்னு இருக்குது. ஹோப் நீங்கள் வந்து என்ன புதுசாக ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டோரியை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அதனால தான் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இதோடைய லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன். உங்கள் இன்ஸ்டாகிராம் டிஎம்மை போய் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண கண்டென்ட்டும் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ண போகிற கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் உங்களுக்கான பனிஷ்மெண்ட். தான் இதோட கொஷின்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் எனக்கு பேச வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை மட்டும் பேசி முடிச்சுட்டு அப்படியே நான் கடையை சாத்திட்டு கிளம்புறேன். அதில் என்ன ஒரு விஷயம்னா பாருங்கள், லாஸ்ட் இயர் என்னுடைய பர்த்டே அன்றைக்கி நான் இதே மாதிரி ஒரு Q&A செஷன் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்போ வந்து என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த டைம்லேயும் இதே மாதிரி எனக்கு கொஷின்ஸ் கேட்ட நிறைய பேர்கிட்ட நான் வந்து சாரி கேட்டுக்க விரும்புகிறேன். யார் யாரெல்லாம் கேட்டிங்க, என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிங்கலாம் எனக்கு ஞாபகமே இல்லை. அதனால தான் அந்த வீடியோ என்னால் அப்போ பண்ண முடியாமையே போயிடுச்சு. இப்போது இப்படி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோன்ற டைமில் தான் வந்து நமக்கு லாஸ்ட் டைமே இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தாட்டும் வந்துச்சு. ஸோ இந்த வாட்டி பொறுப்பாக டைமுக்கு கரெக்டாக வீடியோ போட்டு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த வீடியோவை வந்து பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூடியூப் கண்டென்ட்டு இந்த வீடியோவோடைய எபிசோடுக்காக எனக்கு கொஷின் பண்ண 2-3 பேருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோஸை பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா 100th வீடியோங்கிறது அதில் என்னுடைய உழைப்பு மட்டும் இல்லை, உங்களுடைய சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் வழக்கமாக 25வது எபிசோடு 50வது எபிசோடெலாம் வந்து நம்ம பாட்காஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுறப்போ நான் ஒன்று பண்ணியிருந்தேன். அதாவது என்னென்னா, நான் வந்து எனக்கு போதும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுற டைமில் வந்து கொஞ்சம் தாராளமாக பிரேக் எடுத்துப்பேன். அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டேன். அந்த மாதிரி 100th வீடியோ வந்து சீரும் சிறப்பமாக முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால அடுத்த ஒரு மாதத்துக்கு ஏதாவது கண்டென்ட் இருந்தாலுமே நான் வந்து பெருசாக வரமாட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எப்போ தோணுதோ நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவேன். அப்புறம் நம்ம சேனலுக்கு யூனிக்காக ஒரு பேர் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம் ரொம்ப நாளாக. எதுவுமே பெருசாக சிக்கலை அப்படிங்கிறதுனால 50வது வீடியோலேயே மாத்திரை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு பழைய பேரே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். இப்போ வந்து அது என்ன பண்ண பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட்டுங்கிறத ஷார்ட் ஃபார்மாக சுருக்கி OKSS பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றலான் இருக்கேன் சேனலுக்கு. ஸோ OKSS அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய புது பேர். இதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் இந்த பேரை முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பேர்கிட்ட ப்ரமோட் பண்ணி இந்த சேனலை இப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அவ்வளோதான், இந்த எபிசோட் முடிஞ்சுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.